ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கும். அந்த வருமானத்தை வச்சு நம்ம வந்து நிறைய செலவுகளை செய்வோம். அப்படி செய்யும் பொழுது சேமிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, கையில் பணமே இல்லாத மாதிரி தோணும். அப்படி இருக்கிற பணத்தை வந்து எப்படி கையாளுறது, அதாவது எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளாலையும் சேமிக்க முடியும். நம்ம நினைச்ச விஷயங்களை செய்துக்கவும் முடியும். அதற்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். சிம்பிளாக ஒரு 5 டிப்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மணி சேவிங் டிப்ஸு, கோல்டு சேவிங் டிப்ஸு, மணி சேவிங் சேலஞ்சு, பட்ஜெட் பிளானிங் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஹவு டு சேவ் மணி அண்டு மேனேஜ் மணி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 5 டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்கும் வழி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வருமானம் ஆல்ரெடி வந்துட்டுருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு வருமானம் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஏற்படுத்திக்கணும். அதற்கு என்ன வழி அப்படிங்கிறத கண்டிப்பாக மிடில் கிளாஸாக இருக்கிற கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து முதலில் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸை வந்து கண்டிப்பாக பாருங்கள். இப்போ உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே, அதாவது வருமானம் வந்து ஒரு 10 டேஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்மளுக்கு வந்து நிறைய பணம் வந்திருக்க மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு அப்புறமோ அல்லது 20 டேஸ்க்கு அப்புறமோ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டில் பணமே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைய நிறைய பேருக்கான நிலைமை இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து நீங்களுமே பாருங்கள். உங்களோட அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணும் பொழுது சிலர் வந்து சொல்லுவாங்க 2K இருக்குது, அதாவது 2000 ரூபா இருக்குது, 3000 ரூபா இருக்குது, இல்லை 50,000 ரூபா இருக்குது இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மணியான இருக்கும். பட் சிலர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கையில் வந்து கண்டிப்பாக அக்கௌண்ட்டில் பேலன்ஸே இல்லை, ஒரு 200 தான் இருக்குது, 500 தான் இருக்குது, இல்லை எங்ககிட்ட பணமே இல்லை, இப்படியும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக செலவு பண்ணிட்டோம், இப்படியும் வந்து சிலர் நம்ம இருப்போம். பட் வந்து உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்துட்டு உங்களுடைய பணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க முதல்ல 20லேருந்து 30% வந்து கண்டிப்பாக சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கு அப்புறம் செலவுகளை செய்யறதுக்கு பழகுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும் பொழுது கடனில் சிக்கவே மாட்டோம். இந்த 20லேருந்து 30% சேமிக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 10% ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செலவுகளை பார்க்கலாம். இப்போ சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எமர்ஜென்சிக்குன்னு ஒரு ஃபண்டை ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது இல்லாமல் மற்ற சேவிங்ஸும் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும்னு நினைப்போன்னா, கண்டிப்பாக எல்லாருமே மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நாமளும் பணக்காரர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைப்போம். பட் வந்து நம்மளால் ஆக முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் ரிச் பர்சனாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய செலவுகளை முதல்ல குறைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அதை அப்படியே சேமிப்பாக மாற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்த கண்டிப்பாக அடைய முடியும். ஏன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிச்சயம்தான். ஆனால் முயற்சி என்பது தொடர்ந்து இருக்கும் வரை அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது செகண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ச்சியான விஷயங்களில் சிக்கி விடுதல் என்பது வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம அட்ராக்டிவாக நம்மளுக்கு வந்து கையில் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களால நம்மளுடைய வருமானத்துக்குள்ளே ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய்க்குள்ளே தான் நம்மளால் மொபைல் வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மற்றவர்களுக்காக அல்லது வந்து அலுவலகத்தில் பணிபுரியவங்களுக்காக, கொலீக்ஸ்க்காக நம்ம வந்து கொஞ்சம் ரிச் பீப்புளாக காமிச்சிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறோம்னா 50,000 1,00,000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய மொபைலை வந்து வாங்கிடுறோம். அது ஒரு இஎம்ஐயில் போட்டு வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கடனுக்குள்ளே போயிடுவோம். அப்புறம் மாதம் மாதம் வட்டி கட்டிக்கிட்டே இருப்போம். அதனால் இந்த மாதிரி கவர்ச்சிகரமான விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். அட்ராக்ட் பண்ணும் செலவுகள் என்பது நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி செலவில் கவனம் அதிகம் இருக்கணும். அதாவது நம்ம வந்து என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து கவனம் செலுத்தி அது செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தேவையானது எது அப்படிங்கிறத லிஸ்ட் எடுத்துட்டு பலமுறை யோசிச்சுட்டு கண்டிப்பாக இது தேவை, கண்டிப்பாக இதை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய மனசு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இதை வாங்குங்க. எப்பவுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேப்பரில் வாண்டடு, அன்வான்டட் அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும்
செலவு பண்ணுங்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வந்து மணி அப்படிங்கிறத நம்ம வந்து தேவைக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும். அனாவசிய செலவுகள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது தேர்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்குடைய வருமானத்தை கண்டிப்பாக பெருக்கிறதுக்கான வழிகள் அதிகம் இருக்குது. நிறைய பேர் வந்து சொத்தே இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு சொத்து இல்லை அப்படிங்கிறத வந்து சொத்தா மாற்றணும், நம்மளுக்கான ஒரு சொத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய கூட்டு வட்டிகள் தரக்கூடிய சேமிப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு ரூ. 500 போடுறோம் அப்படின்னா, ஒரு 15 வருஷம் கழிச்சு அது ஒரு 6 லட்சமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, அதில வந்து இப்போதைக்கு நம்மளால ஒரு 500 சேமிக்க முடியுது மாதம் அப்படின்னா, அதை வந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க, ஒரு மாதம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூ. 500 எடுத்து அதில வந்து கட்டிட்டு பாருங்க. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, அடுத்தடுத்த மாதம் நீங்க ரூ. 500 கட்டியே ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக, நம்மளுடைய செலவுகள குறைச்சிட்டு ரூ. 500 நம்ம கட்டுவோம். ரூ. 500 போட்டா 6 லட்சம் கிடைக்குதா? என்ன சேவிங்ஸ் ஸ்கீமு அப்படின்னு நீங்க கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு அத பத்தின முழு தகவலையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாம அசெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, செலவு வந்து நம்ம ஒரு முறை தான் பண்ணுவோம். ஆனா, அதனுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த அசெட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரியல் எஸ்டேட் வந்து மிகப்பெரிய இடத்த வந்து நம்மளுக்கு வந்து குடுக்குது. இப்ப நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து கையில பணமே இல்லாம ஒரு பிளாட் வந்து வாங்குனேன். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ₹200 வாங்கியிருந்தேன். பட் இப்ப வந்து ஒரு 10 இயர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மடங்கு ஏறியிருக்கு. அதாவது ரூ. 1000க்கு இப்ப வந்து சேல் ஆயிட்டுருக்கு. இந்த மாதிரி ப ப முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்றது வந்து, "மண்ல போட்டாலும், பொன்னுல போட்டாலும் நம்மளுடையது எதுவுமே வீணாகாது." அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி கண்டிப்பா அதில வந்து பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நம்ம வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்டட் அப்படின்னாலும், நம்ம வந்து ரிஸ்க் இல்லாத ஒரு ஸ்கீம்ல, சேமிப்புல கண்டிப்பா போடலாம். இத வந்து ஃபியூச்சருக்கு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி, பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ, ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் கோல்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு முறை இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அது வந்து பல மடங்கு எதுலலாம் போட்டா பெருகுமோ, அதுல வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. இல்ல அப்படின்னா, அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா இதுவும் வந்து நம்மளுடைய பணத்தை பல மடங்கு வந்து உயர்த்தும். அடுத்து 4த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, போலியான பணக்கார வாழ்க்கை வாழுதல் அப்படிங்கிறது தான். இது இடத்துல வந்து நான் வந்து இந்த விஷயத்த கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர பார்க்கும் பொழுது அவங்க மிடில் கிளாஸா தான் இருப்பாங்க. பட் வந்து ரிச் பீப்பிள் மாதிரி பார்த்தீங்கன்னா, நெறைய செலவுகள வந்து பண்ணுவாங்க. போற இடத்துல பார்க்குறதெல்லாம் வாங்குறதா இருக்கலாம். எந்த இடத்துலலாம் இஎம்ஐ கிடைக்குதோ அது எல்லாமே வாங்குறது. வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய சோபா, அ கட்லு அதாவது நம்மளுடைய வருமானத்தை தாண்டி அத வாங்கி போட்டோம் அப்படின்னா, மத்தவங்க வந்து பார்த்துட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்கு, இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுக்காகவே நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, போலியான வாழ்க்கை வாழ்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெறைய பேர் வந்து ரிச் பெர்சன் மாரி வாழணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நெறைய கடனுக்குள்ள போய் மாட்டிர்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து ரொம்பவும் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா தான். நம்ம வந்து மொபைல் பார்க்குறதா இருக்கலாம், டிவி பார்க்குறதா இருக்கலாம், இன்ஸ்டால வந்து நம்ம ஃபாலோ பண்றதா, Facebook பார்க்குறதா, இந்த மாதிரி சோசியல் மீடியாவ பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. பெருமைக்காகவே என்ன செய்யணும்னு நெனைக்கிறோம்னா, அடுத்தவங்களுக்காக கண்டிப்பா நம்ம வந்து நல்லா இருக்கிறோம் அப்படின்னு வெளிக்காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கடன் அதிகமாயிரும். அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செஞ்ச விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தவறு அப்படின்னு உணர தருணம் வந்து வரும். ஆனா, அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கடனுக்குள்ள மூழ்கி கிடப்போம். அப்போ வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நம்ம கேள்விப்படுவோம். கந்து வட்டியெல்லாம் வாங்கி கட்ட முடியாம சூசைட் அட்டெண்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஃபேமிலியோட மருந்து குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. இதெல்லாம் நியூஸ்ல நம்ம வந்து கேட்குற விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது, நம்ம வந்து இந்த மாதிரியான லைஃப்ப லீட் பண்ணாம, நம்ம கடனே இல்லாம எப்படி வாழலாம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, அத வந்து ஃபாலோ பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். கடனே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம லைஃப் வந்து ரொம்பவும் சூப்பராவே இருக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி கடனே இல்லாம வாழ்றதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கூட உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன். அடுத்தது 5த் ஒன் டிப் பார்த்தீங்கன்னா, மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம்னா, ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, கண்டிப்பா அடுத்தடுத்த வருடங்கள்ல நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கணும்.
பெரிய பெரிய சேஞ்சஸ் வந்து உடனே வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வர்றது ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள வந்து நம்ம வந்து தவிர்த்துட்டு, நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகணுங்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். அ அதுவும் இல்லாம நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு எண்ணம் இருக்கணும். இது என்னால முடியாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிலர் வந்து நெகட்டிவான ஒரு தாட்ஸ் இருக்கும். கண்டிப்பா உங்களால முடியும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா எந்த ஒரு விஷயமும் முடியும். எங்களுக்கு வருமானமே ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்க எப்படி வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறது அப்படின்னா, நீங்க வந்து வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதே மாரி இன்கிரீஸ் யுவர் இன்கம் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொட்டி கிடக்குது. நம்மளுக்கு வந்து எந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்தணும்னா, அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி, அத வந்து நம்ம பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப சோசியல் மீடியாவுல வந்து புதுசு புதுசா நம்ம கத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. ஆன்லைன்ல வந்து ஃப்ரீ கோர்சஸ் வந்து நெறைய கிடைக்குது. அத வச்சு நம்ம வந்து சின்ன சின்ன பிசினஸ் பண்றதா இருக்கலாம். இப்ப ஆன்லைன்லேயே வந்து டியூஷன் எடுக்கிறதா இருக்கலாம். ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லரிங் சொல்லிக் குடுக்கிறதா இருக்கலாம். இல்ல ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கான விஷயங்கள் நெறையவே கிடக்குது. அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் வந்து கண்டிப்பா நம்மளுடைய இதுவரைக்கும் நீங்க வந்து வெளியில போய் வேலைக்கு போகாம இருக்கீங்க அப்படின்னா, வீட்ல இருந்தே என்ன மாதிரியான ஒரு இன்கம்ம உங்களால கொண்டு வர முடியுமோ, அத வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அத வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா பெண்கள் வந்து இந்த விஷயத்துல வருமானம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான ஒரு தனி வருமானம் வர்றதுக்கான ஏற்பாடுகள கண்டிப்பா பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க கைய எதிர்பார்க்குற அப்படிங்கிற நிலை வந்து கண்டிப்பா மாறணும். அப்பதான் நம்ம வந்து இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால மூவ் ஆக முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நம்மளாலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ம் அ அ அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா முடியும். இந்த மாதிரி நம்மளுடைய பணத்த வந்து நம்ம கையாள தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.